அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களின் தீர்ப்பிற்கு பிறகு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களின் வீட்டை தாக்கிய திமுகவின் பிரமுகர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ரவுடிகளின் ராஜ்ஜியத்தால் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறது என்றும் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சனமும் செய்து வருகிறார்கள். பொன்முடி அவர்களின் தீர்ப்பு இன்று காலை 10:35 மணி அளவில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வழங்கினார். சுமார் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்றும் தலா 50 லட்சம் அபராதம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பை வழங்கினார். ஆனால் நீதிமன்ற வளாகத்திலேயே பொன்முடி அவர்கள் கருணை காட்டுங்கள் என்றும் எனக்கும் எனது மனைவி சொத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களிடம் பொன்முடி அவர்களின் வழக்கறிஞர் ஆர்.என். இளங்கோ அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இரண்டுமே ஒன்றுதான் என்றும் பல நிறுவனங்களை நடத்தி சுமார் 69.90% சொத்துக்கள் அதிகமாக இருந்ததன் காரணமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவது உறுதிதான் என்றும் தற்பொழுது தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்தும் எம்எல்ஏ பதவியில் இருந்தும் பொன்முடி அவர்களை தமிழக அரசு நீக்காமல் இருந்தால் நீதிமன்றமே நீக்கும் என்றும் இது தமிழக அரசிற்குத்தான் அவமானம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியுள்ளார். கூறிய மறுநொடியே பொன்முடி அவர்களின் மனைவி விசாலாட்சி அவர்கள் கண்ணீருடன் நீதிமன்ற வளாகத்தில் அழுதுள்ளார். திமுகவின் பிரமுகர்கள் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்த பிறகு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறுகையில் தவறு செய்வதற்கு முன்பாக இதனை உணர வேண்டும். தவறு செய்த பிறகு அழுவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்று அவரது கருத்தை பதிவு செய்ததன் மூலமாக தற்பொழுது ஜெயச்சந்திரன் அவர்களின் பூர்வீக வீட்டை தற்பொழுது வீடுகளுக்குள் கற்களை எறிந்து தற்பொழுது கண்ணாடிகளை சேதமடைத்ததாக வழக்கு பதிவும் செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர்கள் மீது. உடனடியாக காவல்துறையினர் இதனை விசாரணை செய்யவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ரவுடிகளின் ராஜ்ஜியத்தால் தான் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மக்களே, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறிய தீர்ப்பு சரியா என்பதையும் பொன்முடி அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் வழங்கியதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.